2 தினங்களுக்கு முன்பு எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து தேர்தல் ஆணையத்தை சந்தித்திருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுகிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்படுகின்றன. ஏராளமான கட்சியை சார்ந்த தலைவர்களின் மீது இடி வழக்கு பாய்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் தேர்தல் நடத்துவது என்பது மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். 2 தினங்களுக்கு முன்பு எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து தேர்தல் ஆணையத்தை சந்தித்திருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுகிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்படுகின்றன. ஏராளமான கட்சியை சார்ந்த தலைவர்களின் மீது இடி வழக்கு பாய்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் தேர்தல் நடத்துவது என்பது நியாயமாக இருக்குமா? அல்லது இப்படிப்பட்ட செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபியை தட்டி கேட்க உங்களால் முடியாதா? ஏன் கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது தேர்தல் ஆணையம்? இதைத்தான் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து தேர்தல் ஆணையத்திடம் கேட்டிருக்கிறார்கள். அதாவது நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். ஒரு பக்கம் கைகளில் அதிகாரம் இருக்கிறது, கோடி கோடியாக கொள்ளையடித்த ஊழல் பணம் கைகளில் இருக்கிறது, எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கிறது. மறுபுறம் ஜனநாயக ரீதியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளை கடுமையான ஒரு 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 பிரச்சனைக்குள்ள தள்ளிட்டு தேர்தலை சந்திப்பது என்பது எப்படி பாரபட்சம் இல்லாமல் இது நடக்கும்? எப்படி சமதன்மையோடு இந்த தேர்தல் நடக்கும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இயல்பா வருமா வராதா? நான் ஒரு செய்தியை சொல்றேன். அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்தல் தேதி அறிவிப்பிற்கான அன்று நடந்தது. அதாவது அன்றைக்கு அங்கிருந்த பத்திரிகையாளர்கள் மிகச்சரியான சில கேள்விகளை கேட்டார்கள். அதுல ஒண்ணு நம்ம ஏற்கனவே ஒரு பதிவுல சொன்னோம். அதாவது எதிர்க்கட்சி தலைவர்களின் மீது தேர்தல் ஆணையம் ஏதாவது தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் நடந்தால் எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத நாங்க பாக்குறோம். ஆனா மோடி, அமித்ஷா மீது மட்டும் அப்படி நடவடிக்கை எடுக்கலையே, ஏன் அப்படின்னா உடனே அவங்க என்ன அதுக்கு சரியா பதில் சொல்ல முடியல, மழுப்புறாங்க. கூடுதலாக கேட்ட ஒரு கேள்வி அப்படிங்கிறது, கடந்த தேர்தலில் குறிப்பாக 2014 மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவில் நடைபெற்ற தேர்தல்களில் ஏராளமாக கண்டெய்னர்லையும் அங்கேயும் இங்கேயும் கட்டுக்கட்டாக கோடிக்கணக்கான பணம் தேர்தல் ஆணையத்தால் பிடிக்கப்படுகிறது. இந்த பணத்தினுடைய கணக்கு என்ன? இந்த பணம் யாருடையது? எங்கிருந்து எடுக்கப்பட்டது? இப்போது அந்த பணத்தினுடைய நிலைமை என்ன? இதை பத்தியெல்லாம் நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இதனுடைய தகவல்களை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை பார்த்து அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் ஓடிச்சு பாருங்க, மரண ஓட்டத்துல ஓடிட்டாங்க. இதெல்லாம் மர்மமாக இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இருக்காரு இல்லையா, அவருக்கு துல்லியமான ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, அதிகாரமுள்ள பொறுப்பு. ஆனா மோடி என்ன பண்ணாருன்னா, ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான அதிகாரங்களையும் குறைத்தார். அதனால இன்னைக்கு தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது பல் பிடுங்கப்பட்ட சிங்கம் மாதிரி தான், ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க அதனாலதான் நீங்க தமிழ்நாட்டுல மோடி வந்தார். மோடி என்ன சொன்னாரு? இங்க இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் இந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்றாரு. இது பட்டவர்த்தனமான தேர்தல் விதி மீறல். ஆனால் தேர்தல் ஆணையம் இதுவரையிலும் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறதா மோடியின் மீது? அப்படி எப்படி பேசலாம்? ஒரு மதத்தை வைத்து எப்படி அரசியல் நடத்தலாம்? அது தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டதா இல்லையா? அப்படியெல்லாம் கேள்வி வரும் தானே. ஆனா தேர்தல் விதிமீறல்களை நடத்தி இருக்கிறார் மோடி. ஆனால் தேர்தல் ஆணையம் வாயை பொத்தி கொண்டு சும்மா இருக்கிறது. இது குறித்து கம்ப்ளைண்ட் கூட கொடுத்திருக்காங்க, ஆனா கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி என்றால் தேர்தல் நியாயமாக நடக்குமா? அப்படி நடந்தாலும் இது ஜனநாயகபூர்வமான தேர்தல் என்று சொல்ல முடியுமா? அதனாலதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா யுஎன் மாதிரியான அமைப்பு கூட இன்றைக்கு மிகப்பெரிய கண்டனங்களோடு வந்திருக்கு. என்னன்னா, இந்தியாவில் தேர்தல் ஜனநாயக பூர்வமாக நடக்கும் என்று நம்புகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்ல வேண்டிய சூழலுக்கு போயிருக்கு அப்படின்னா, இங்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் தான், சம்பவங்கள். அதாவது இங்க மோடியினுடைய ஆட்சி இன்னைக்கு இப்ப பாருங்களேன், நீங்க ஆம் ஆத்மி கட்சியினுடைய தற்போது இருக்கக்கூடிய துணை முதல்வருக்கு இடி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். பாருங்க,
ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு எல்லா கட்சியை சார்ந்த தலைவர்களை மிரட்டி அல்லது அவர்களுக்கு குடைச்சல் கொடுத்து அவர்களை ஏதாவது ஒரு விதத்தில் தங்களுக்கு அடிபணிய செய்து தங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கான எல்லா வேலைகளையும் மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த துறைகளும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இவை மோடிக்கு வெற்றியை ஈட்டி தருமா? நிச்சயமாக தராது, ஒருபோதும் தராது. இன்னைக்கு காங்கிரஸ் சொல்லிருச்சு, நீங்க தனித்தனியா எல்லா வேட்பாளர்களையும் சொல்லிட்டு நீங்களே மக்களிடம் சென்று பணத்தை புரட்டி நீங்களே தேர்தல் செலவுகளை பார்த்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் காங்கிரஸ் கட்சி என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 2 ஸ்டேட்ல தான் ரூலிங், ஒன்னு இமாச்சல பிரதேஷ், ஒன்னு கர்நாடகம். இப்ப அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் போய் பணம் கேட்டா கொடுக்கறது அப்படிங்கிறது வேற. இப்ப மோடி மிரட்டிய பணத்தை புடுங்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்ப அதிகாரத்தில் இல்லாத காங்கிரஸுக்கு யார் பணம் கொடுப்பா? அதனாலதான் மக்களிடம் நேரடியாக சென்று இந்த விஷயங்களை சொல்லுங்க இல்லையா? காங்கிரசினுடைய பணத்தை முழுவதுமாக முடக்கி வைத்திருக்கிறார்கள் தேர்தலில் தோல்வி பயத்தின் காரணமாக. நீங்கள் தான் எங்களுக்கு உதவ வேண்டும். தேர்தல் காலத்துல செலவு செய்யறதுக்கு கட்சிகளுக்கு நிதி வேணுமா வேண்டாமா? வேணும் தானே. ஆனால் அதை முடக்கி வைத்திருப்பது அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம்? எவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஒரு ஜனநாயக படுகொலைகளை இவர்கள் திட்டம் போட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அப்ப அதனாலதான் இப்ப தேர்தல் ஆணையத்துக்கு மேல நமக்கு நம்பிக்கை இருக்கான்னு தெரியல. ஆனா மத்திய பிரதேசத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. இதற்கு ஒப்பான ஒரு சம்பவம் பல வருடங்களுக்கு முன்பு நடந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்தது. ஆனால் இன்றைக்கு நான் சொல்றேன் இல்லையா, அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிக்கு ஒப்பான அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு தான் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது. ஆனால் அந்த அமைப்பினுடைய அதிகாரத்தை ஒட்டுமொத்தமாக நீர்த்து போக செய்திருக்கிறது மோடி ஆட்சி. அதனாலதான் இன்னைக்கு அவங்களால எதுவும் பண்ண முடியல. அப்படியும் நடவடிக்கை எடுத்த அசோக் லவாசா மாதிரியான தேர்தல் ஆணையருடைய நிலைமை என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? அவருடைய மனைவியுடைய வீட்டுல ரெய்டு நடத்தினாங்க. பெக்காகஸ், இஸ்ரேல் கிட்ட இருந்து பெக்காகஸ்ங்கிற அந்த மென்பொருளை வாங்கி அவரை உளவு பார்த்தாங்க. இதெல்லாம் நடந்தது. அவரு பயந்திருப்பார் பாருங்க. அப்ப மோடி அமித்ஷாவுக்கு எதிராக தேர்தல் நடத்தை விதி மீறல் தொடர்பாக நடவடிக்கை எடுத்த ஒரு தேர்தல் ஆணையருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை என்ன? இப்ப சமீபத்தில் கூட கொல்கத்தா வந்தார் ஒரு தேர்தல் ஆணையர். வந்ததுதான் தெரியும். ராஜினாமா கடிதத்தை எப்போ கொடுத்தாரு, எங்க போனார், இதுவரைக்கும் எங்க இருக்கிறார், யாருக்கும் எதுவும் தெரியாது. அப்ப இந்த மாதிரியான சூழல்ல தேர்தல் நடக்க போகுது. அப்ப இவர்களுடைய திட்டம் என்ன அப்படின்னா, இந்த முறை எப்படியாவது தேர்தலில் வெற்றி பெறுவது. தேர்தலில் வெற்றி பெற்றால் இனி இந்தியாவில் தேர்தல் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது. தேர்தலை இனி நடத்தக்கூடாது. தேர்தல் அப்படிங்கிறத இந்திய ஜனநாயகம் பார்க்கக்கூடாது. இதற்கான திட்டத்தை தான் இவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்மிடம் இருப்பது என்பது ஒரே ஒரு விஷயம்தான். இது மோடிக்கும் எதிர்கட்சிகளுக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் அல்ல, மாறாக மோடிக்கும் இந்திய மக்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு போர். இந்த போர்ல இந்திய மக்கள் வெற்றி பெற்றால் இந்திய நாடு காப்பாற்றப்படும். இல்லையே மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.